ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்த ஒரு உயிரினத்துக்குமே பூமியில் பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இறப்பு அப்படின்ற விஷயமும் கண்டிப்பாக நடந்தே தீரும். பூமியில் இருக்கிற மனுஷங்க ஸ்பேஸை பற்றி இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பூமியிலிருந்து ஸ்பேஸுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி சக்ஸஸ் ஆன மனுஷங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் ஃபெயிலியர் ஆன மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளாம் ரொம்பவும் டீப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணிட்டோன்னா சோர்ந்து போய் உட்காந்துருவோம். அது ஒரு நாள் 2 நாள்ல திரும்ப தேறிட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா இந்த ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்றவங்க பூமியில இருந்து கிளம்பிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு கிடைக்கிறது மரணம் மட்டும்தான். அப்படி ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ண போனவங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் மேக்சிமம் போய் இறந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். இதுல வர எல்லாமே உண்மை சம்பவம் தான். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். 1961ல ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் ஸ்பேஸுக்கு போறாரு. அவரோட பேர் தான் யூரி கெரின். அதுக்கப்புறம் தான் நிறைய நாடுங்க ஸ்பேஸுக்கு மனுஷங்களால போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நிறைய மனுஷங்களா அனுப்ப ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஸ்பேஸுக்கு போறது ரொம்பவும் டேஞ்சரான ஒண்ணு. ஏன்னா அங்க காத்து இருக்காது, பிரஷர் இருக்காது, ஹீட் அதிகமா இருக்குமான்னு தெரியாது, இல்லைன்னா கம்மியா இருக்குமான்னு தெரியாது. ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டாலும் கண்டிப்பா டெத்து தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்போலோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் 1967. எப்பவுமே ராக்கெட்டை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு என்ன நடந்திருக்குதுன்னா, அங்க இருக்கிற கேப்சூல்ல தீ பிடிச்சிருக்குது. அப்ப அந்த கேப்சூல்ல இருந்த கிரீசம், எட்வைட், சாஃபி இவங்க 3 பேரும் ராக்கெட்டை லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இவங்க எவ்வளவு தூரம் பூமியில இருந்து போயிருக்காங்க அப்படின்னா 0 கிலோமீட்டர். ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது சேலஞ்சர் ஆக்சிடென்ட் 1986. ஸோ இந்த ராக்கெட் லான்ச் ஆன 73 செகண்ட்ல வானத்துல வெடிச்சிருக்குது. அதுல இருந்து 7 ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து செத்து போயிருக்காங்க. இந்த ராக்கெட் எதனால வெடிச்சிச்சு அப்படின்னா, ராக்கெட்ல ஒரு ரப்பர் ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங்கோட வேலை என்னன்னா, ராக்கெட்ல ஃபியூல் லீக் ஆகாம சீல் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த டைம்ல வெதர் ரொம்ப கூலிங்கா இருந்ததுனால ஓரிங் ஹார்ட் ஆகி சீல் சரியா வேலை செய்யல. அதனால ஃபியூல் லீக் ஆகி அங்கேயே ஃபயர் வந்து ராக்கெட் வந்து வெடிச்சிருக்கு. இவங்க மேக்ஸிமம் பூமியில இருந்து போய் இருந்தது 14 கிலோமீட்டர். தேர்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போறது கொலம்பியா ஆக்சிடென்ட் 2003. இந்த ஷட்டில் பூமிக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது வானத்திலே பிரேக் ஆகி அதுல இருந்து 7 ஆஸ்ட்ரோனட் செத்து போயிட்டாங்க. இந்த ராக்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது. ராக்கெட்டோட ஃபியூல் டேங்க்குள்ள இருக்கிற ஃபார்ம் இன்சுலேஷனோட ஒரு துண்டு உடைஞ்சு போய் ஷட்டிலோட லெஃப்ட் விங்க அடிச்சிட்டு இருந்திருக்கு. அதனால அந்த விங்கில ஒரு சின்ன ஹோல் உருவாகி இருக்குது. லான்ச் பண்ணும்போது அது பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே அதுதான் பெரிய பிரச்சனையாவே மாறி இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஷட்டில் ஸ்பேஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது ரொம்பவும் ஹை ஸ்பீட்ல நம்ம அட்மாஸ்பியருக்கு உள்ள வரும். அப்ப டெம்பரேச்சர் வந்து 1500 டிகிரி வரைக்கும் இருக்கும். சோ இந்த ராக்கெட்டோட விங்ல ஹோல் இருந்ததுனால அந்த ஹீட் உள்ள போய் விங் மெல்ட் ஆகி ஷட்டலே கண்ட்ரோல்ல இருந்து உடைஞ்சு போயிருக்கு. சோ இவங்க உயிரிழந்த மேக்ஸிமம் ஹைட் 63 கிலோமீட்டர். 4th பிளேஸ்ல நம்ம பார்க்க போறது சோயஸ் 11 ஆக்சிடென்ட். ஜார்ஜ், விக்டர், ஓல்கவுஸ் இந்த 3 ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்ல மிஷனை முடிச்சுட்டு பூமிக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ராக்கெட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டதுனால அவங்க 3 பேரும் இறந்துருக்காங்க. இந்த ராக்கெட்ல என்ன பிரச்சனைனா, கேப்சூல்ல ஒரு சின்ன ஏர்வால்வ் இருக்கும். அந்த ஏர்வால்வ் எர்த்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓபன் ஆகணும். ஆனா என்னாச்சுன்னா, கேப்சூல் செப்பரேஷன் நடக்கும்போது அந்த வால்வு தானாவே ஓபன் ஆயிடுச்சு. இதனால கேப்சூல்ல இருந்த ஏர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்பேஸ்ல ஏர் இல்ல, பிரஷரும் இல்ல. கேப்சூல்ல இருக்கிற ஏரும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரதுனால உள்ள ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே போயிருக்கும், பிரஷரும் குறைஞ்சிருக்கும். 30 to 40 செகண்ட்ல ஆக்சிஜன் இல்லைன்னா மனுஷன் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கே போயிருவான். 1ல இருந்து 2 நிமிஷத்துல இறந்தே போயிருவான். சோ இது மாதிரி தான் இந்த 3 ஆஸ்ட்ரோனட் மூச்சு திணறி போய் இறந்திருக்காங்க. இவங்க மேக்ஸிமம் பூமியில இருந்து இறந்து போன தூரம் 168 கிலோமீட்டர். இது வரைக்கும் பூமியில ரொம்பவும் அதிக தூரம் போய் இறந்து போன மனுஷங்க இவங்க தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் 3 வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்கன்னு. ஆனா 3 வரைக்கும் போயிட்டு வந்தா யாருமே இது வரைக்கும் செத்து போகல. மாசுக்கும் இன்னும் யாரும் போகவே இல்லை. அதனால மனுஷன் அதிக தூரம் போய் இருந்த இடம் வந்து 168 கிலோமீட்டர் தான். ஸோ வீடியோவோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். மனுஷன் டெக்னாலஜி வளர்ச்சியினால ஸ்பேஸ் வரைக்கும் போயிருக்கிறான். ஆனா ஸ்பேஸ் ரொம்பவும் ஆபத்தான இடம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அங்க போறது கையோ காலோ இல்லை, உயிர். ஆனா அதையும் மீறி மனுஷன் இன்னமும் ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறான். நீங்க ஸ்பேஸுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா போவீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனார். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுங்க. நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர் அப்படின்ற சோசியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் எவ்ரிவன்.